இன்னும் ஒரு நாள் தாங்க இருக்கு. எதுக்கு? அரங்க மதுர விசில் பறக்க இன்னும் ஒரு நாள் தாங்க இருக்கு. எஸ், கூலி படம் வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை ரிலீஸ் ஆக போகுது. ஏங்க நம்ம என்னமோ இன்னொரு 10 நாள் இருக்கு, இன்னொரு 1 மாசம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பார்த்தா ஒரு 4 அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுங்க. எல்லாருமே அந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவை எப்படின்னா பாத்துறணும் அப்படின்னு தான் ஊர் முழுக்க டிக்கெட்டை தேடிட்டு சுத்திட்டு இருக்காங்க. பட் வாட் டு டு, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டு பாதி பேருக்கு கிடைக்கல, எங்களுக்கே கிடைக்கல. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டு கிடைக்கலங்க. நம்மளுக்கு உண்மையை சொல்ல போனா அதுதான் இன்னுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். எப்படியாவது தலைவரோட படத்தை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பா பாத்துருவோம். அது எந்த தியேட்டர்ன்றது தான் இன்னுமே நம்ம ஃபிக்ஸ் ஆகாம இருக்கிறோம். ஐ மீன் நாங்க ஃபிக்ஸ் பண்ணல, யாரும் ஒன்றும் தரல. ஸோ வெயிட்டிங். அதுக்காக தான் இப்போ என்ன பாத்தீங்கன்னா புது ரெக்கார்டை வந்து நம்ம கூலி படம் உடைச்சிட்டு இருக்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போ புது ரெக்கார்டை கூலி படம் உடைச்சி இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம தலைவரோட படம், அதாவது கூலி படம் இஸ் த ஒன்லி தமிழ் பிலிமுங்க நார்த் அமெரிக்கால $2 million+ ப்ரீ சேல்ஸ்லயே அடிச்சிருக்கு. அதாவது எந்த தமிழ் படமே அந்த சாதனையை நார்த் அமெரிக்கா வரலாற்றுல பண்ணதே கிடையாது. கூலி இஸ் த ஃபர்ஸ்ட் மூவி டு மேக் இட்னு சொல்றாங்க. $2 million+. அதாவது தமிழ்நாட்டுல வந்து நீங்க எடுக்கிறதோ இல்ல கேரளாவோ இல்ல பக்கத்துல இருக்கிற மாநிலத்துல எடுக்கிறதோ வேற விடுங்க, ஏன்னா இது சூப்பர் ஸ்டாரோட பூமி. பட் நார்த் அமெரிக்கா எங்க இருக்குது? இப்படி வச்சு பார்த்தா கூட நார்த் அமெரிக்கா தூரமா தான் இருக்கு. அந்த நார்த் அமெரிக்காலயும் தலைவருடைய கிரேஸ், அதுதான் இந்த $2 million+ ஒன்லி தமிழ் பிலிம்ன்ற ஒரு புது ரெக்கார்டை வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தலைவர் படம் வேர்ல்டுலயே வந்து பாத்தீங்கன்னா அச்சீவ் பண்ணுது. இதுதாங்க தலைவர், இதுதான் கிரேஸ். இந்த 74 வயசு மனுஷனுக்கு இன்னுமே ரசிகர் பட்டாலும் இந்தியா மட்டும் இல்ல அமெரிக்காலே அடிச்சு தூக்குவோண்டா சேல்ஸ்ல அப்படின்ட்டு அங்க பண்ணிட்டு இருக்காங்க. அது தமிழ் ஆடியன்ஸா இருக்காங்களோ இல்ல மலையாள ஆடியன்ஸா இருக்கலாம், இல்ல தெலுங்கு ஆடியன்ஸா இருக்கலாம், இல்ல இந்தி ஆடியன்ஸா இருக்கலாம். ஏன்னா நார்த் அமெரிக்கா ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு மிக்சர் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்க. இங்கிலீஷ்காரன் முதல் கொண்டு நம்ம தலைவர் படத்தை ரசிச்சு பார்க்கறதுக்கு அந்த ஷோவை புக் பண்றான். சோ பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் இன் சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம் அந்த நார்த் அமெரிக்கா சேல்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியாலயும் வந்து ஒரு மிக பெரிய டார்கெட்டை வந்து இந்த படம் அச்சீவ் பண்ணுதுங்க. இப்பவே படமே ரிலீஸ் ஆகல, அதுக்குன்னே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 300 crores, அதாவது 200 crores வந்து இப்பவே வந்து ப்ராஃபிட்டை கை மேல வச்சுட்டு இருக்கு. இப்பவே இன்னும் படம் ஓபன் கூட ஆகல, ரிலீஸ் கூட ஆகல, வெறும் ப்ரீ சேல்ஸ் தான் போயிருக்கு. இதுலயே டீம் வந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 crores வந்து எங்களுக்கு டேபிள் ப்ராஃபிட் இப்பயே கிடைச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த படம் அந்த 1000 crores 100% அச்சீவ் பண்ணுன்ற நம்பிக்கையில என்டையர் டீமே இருக்குங்க. ஏன் சொல்ல போனா இவங்க பண்ற ப்ரொமோஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து இந்த படத்தை எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்த்துருது. உதாரணத்துக்கு நம்ம சொன்னோம் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ப்ரொமோஷன்ஸ் தேவையில்ல, பட் தி அதர் ஸ்டேட்ஸ் இந்தியாவிலேயே கூட எடுத்தீங்கன்னா நார்த் இந்தியாலலாம் உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தோம் நம்ம அமேசான் பாக்ஸஸ் டெலிவரியா இருக்கட்டும், அப்புறமா வந்து மெட்ரோ ஸ்டேஷன்ல வந்து ஸ்டிக்கர்ஸா இருக்கட்டும், அப்புறமா ஆட்டோஸ்ல ஸ்டிக்கர்ஸா இருக்கட்டும், கார்ஸ்ல ஸ்டிக்கர்ஸா இருக்கட்டும். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கிரௌட் அச்சீவ் பண்ணல. இப்போ இது இட்ஸ் a கைண்ட் ஆஃப் பேன்வல் மூவின்னு ஆயிட்டனால ஏர்போர்ட்ஸ்லயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டிக்கர்ஸை ஒட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஃபுல்லா எங்க பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஃபிளெக்ஸஸ், அந்த பேனர்ஸ், அந்த எல்இடி டிஸ்பிளே, ஏர்போர்ட் மும்பையா இருக்கட்டும், ஹைதராபாதா இருக்கட்டும், எல்லா ஏர்போர்ட் பூனேவா இருக்கட்டும், எல்லா ஏர்போர்ட்ஸும் கவர் பண்றாங்க. சோ தட் இன்டர்நேஷனல் பேசஞ்சர்ஸ்க்கும் வந்து அது ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இதை கவர் பண்றாங்க. ஏன்னா இந்த மூவி எல்லா இடத்துலயும் ரிலீஸ் ஆகுதுல்ல. சோ மிகப்பெரிய, அதாவது உங்களுக்கு நார்த் இந்தியால வைக்கிற பிளெக்ஸஸ் பேனர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அமீர் கானும் ரஜினி சாரும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அமீர் கானுக்கு வந்து நார்த் இந்தியால கொஞ்சம் ஃபேன்ஸ் இருக்கும். சோ அந்த ஃபேன்ஸ் இந்த படத்துல என்கேஜ் ஆகணும். அதே மாதிரி பெங்களூர் சைடு போகும்போது உங்களுக்கு வந்து அந்த உபேந்திரா சாரோடையும் நம்ம ரஜினி சாரோடய இருக்கிற பேனர்ஸ் நிறைய இருக்கும். ஆந்திரா சைட் போகும்போது நாகார்ஜுன் சார் பேனர்ஸ் நிறைய இருக்கும். கேரளா சைட் போகும்போது ஷௌபின் சாரோட பேனர்ஸோ ரஜினி சார் இருக்கிறது நிறைய இருக்கும். சோ ரஜினி சார் ஃபேன்ஸ் வித் இந்த மாதிரி ஸ்டார்ஸ், கோ ஸ்டார்ஸோட ஃபேன்ஸ் மர்ஜ் ஆகும்போது 1000 crores வந்து சிம்பிளி பாசிபிள். ஏன்னா தலைவர் நடிச்சாலே உங்களுக்கு 1000 crores, எந்திரன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 800 crores அச்சீவ் பண்ணிச்சு. சோ தலைவர் மட்டுமே நடிச்சிருந்தாலே அவருக்கு இருக்கிற கிரேஸுக்கு இப்ப 1000 crores அச்சு போட்டு போவாரு. இந்த ஸ்டார்ஸும் கூட சேரும் போது இட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த மேசிவ் கலெக்ஷன்ங்க. என்டையர் சினிமா இண்டஸ்ட்ரியை வெயிட் பண்ணுது. சோ ஒரு மிகப்பெரிய டார்கெட்டை அச்சீவ் பண்ணுன்றதுல நம்மளுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஆடியோ லான்ச் நடந்துச்சு பாருங்க. ஆடியோ லான்ச்சோட வீடியோ வந்து உங்களுக்கு இப்போ சன் டிவில ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. என்னென்ன பேசினாங்க, ஏது பேசினாங்கன்றது அது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி கலாநிதி சார் வந்து போற போக்குல வந்து சூப்பர் ஸ்டாரை வந்து அசால்ட்டா தூக்கி வச்சுட்டு பேசியிருக்காரு. என்னன்னா இஸ் த ஒன்லி சூப்பர் ஸ்டார், அவர் அடிச்சுக்க யாருமே கிடையாது. அவர் ஏன் சூப்பர் ஸ்டார்னு சொல்றோம்னா அவரோட எளிமை. எஸ்,
நீங்க எங்கடா சூப்பர் ஸ்டார் பந்தாவா போய் பார்த்திருக்கீங்களா? அவர் ஏர்போர்ட்டுக்கு வரும்போது அந்த பந்தாவே இருக்காது. சாதா ஒரு பைஜாமா மாதிரி போட்டு சாதா மனுஷனா நடந்து போவாரு. வீட்டாண்ட பாத்தீங்கன்னா சாதா மனுஷனா ஏஞ்சி நின்று கை காட்டுவாரு. நீங்க எங்க ரோட்ல எங்க பார்த்தாலும் சாதா மனுஷனா தென்படுவாரு. ஒன்னும் பெரிய பந்தா இருக்காது, பெரிய பில்டப் இருக்காது. அவர்கிட்ட இல்லாத காசா, அவர்கிட்ட இல்லாத பணமா, அவர்கிட்ட இல்லாத புகழா, அவர்கிட்ட இல்லாத மதிப்பா? ஏங்க எந்த சீஃப் மினிஸ்டருக்கு போன் போட்டாலும் இப்போ ரஜினி சார் போன்னா பட்டுக்குன்னு போன் எடுப்பாங்க. எந்த கவர்னருக்கு போட்டாலும் பட்டுக்குன்னு போன் எடுப்பாங்க. ஏன் பிரைம் மினிஸ்டருக்கே போன் போட்டாலும் ஐயோ ரஜினி சாரான் போன் எடுப்பாரு. அந்த கிரேஸ் உள்ள ஒரு மனுஷன் எளிமையா வாழுறாரு. ஆனா இப்போ சில நடிகர்கள் இருக்காங்க, 2 படம் தான் ஹிட் ஆகி இருக்கும், 3 படம் ஹிட் ஆகி இருக்கும். போனை தூக்க 3 பேரு, லைட்டை தூக்க 3 பேரு, பேக தூக்க 3 பேரு, காரை துறக்க 4 பேரு. போர்தான் நான் பிரைவேட் ஜெட்ல தான் போவேன், இண்டிவிஜுவலா போவேன், நான் வந்து கிரௌடோட மிங்கிள் ஆக மாட்டேன்னு பிரைவேட் ஜெட்ல போறாங்க. ஆனா ரஜினி சாரை பார்த்து கத்துக்கோங்க, இன்னுமே கமர்ஷியல் பிளைட் தான் யூஸ் பண்றாரு. மிஞ்சி போனா பிசினஸ் கிளாஸ்ல போவாரு. ஏன்னா கமர்ஷியல் எல்லா ஆடியன்ஸோட மிக்ஸ் பண்ணி போறவர் தான் தலைவர். அதுதான் எளிமை. நான் பிரைவேட் பிளைட்ல தான் போவேன், எனக்கு கிரௌடு பிடிக்காது அப்படின்னு போற கேரக்டர் அவரு கிடையாது. தட் இஸ் வை ஹி இஸ் a ரியல் சூப்பர் ஸ்டார். படத்துல மட்டும் கிடையாது, வாழ்க்கையிலும் ரியல் சூப்பர் ஸ்டார் யாருன்னா அது ரஜினிகாந்த் தான் அப்படின்றத வந்து கலாநிதி சார் வந்து சூப்பரா பேசிட்டு போனாரு. அதெல்லாம் வந்து ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூவ்மெண்ட் அங்க இருந்த ரஜினி ஃபேன்ஸ்க்கு. அது மட்டும் இல்லாம நம்ம அமீர் கான் சார் பேசினார் பாருங்களேன், அது பேசும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அமீர் கான் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து நார்மலா படம் வந்து கதையை கேட்காம ஒத்துக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஆனா வந்து லோகேஷ் சாரும் என்னோட டீமும் வந்து இந்த என்ன அப்ரோச் பண்ணும்போது என்கிட்ட அவங்க சொன்னது ரஜினி சார் இந்த படத்துல நடிக்கிறாருன்னு தான். என் வாழ்க்கையிலேயே நான் கதையை கேட்காம ஓகே சொன்ன ஒரே படம் கூலி படம் மட்டும்தான். இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ரஜினி சார். ரஜினி சார் இருக்காருன்னு சொன்ன உடனேயே நான் இந்த படத்துக்கு ஓகே சொன்னேன். கதையாது கிதையாதையா, ரஜினி சார் இருக்காருயா, போதையா, அது போதையா. இதுதாங்க தலைவரோட கிரேஸ். ஏன் அமீர் கான் சார் அப்படி சொல்லணும்னு ஒன்றும் இது கிடையாது. இல்லைங்க கதையை சொல்லுங்க, எனக்கு நீங்க பெரிய மார்க்கெட் இருக்கு, நான் வந்து சும்மா ஏதோ கதையெல்லாம் நடிச்சுட்டு போக முடியாது, என்னோட ரோல் என்ன, எனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கீங்க, நான் அதையும் பார்க்கணும் அப்படின்ட்டு அமீர் கான் சார் கேட்டு இருக்கலாம். ஆனா கேட்கல. ஏன்? ரஜினி சார் கதையா, இஸ் a சூப்பர் ஸ்டார்யா. அவரு எந்த படம் நடிச்சாலும் அதுல எனக்கு ஒரு சாதா ரோல் கொடுத்தாலும் போதும்டான்னு சுத்தின்னு இருக்கிறது இண்டஸ்ட்ரி தான். இப்போ எந்த ஆக்டர்ஸா இருந்தாலும் அப்படி சுத்தின்னு இருக்காங்க. இதுதான் கிரேஸ். சோ அமீர் கான் சார் அவ்வளவு அழகா பேசிட்டு போயிருக்காரு. இப்ப அடுத்த நாள் இன்னும் ஒரு 2 நாள்ல படம் வரப்போகுது, அதாவது 4 அன்னைக்கு படம் வரப்போகுதுன்னு உடனே எங்க பார்த்தாலும் கூலிமயம் தான். இப்போ இதை எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னா இந்தியால மட்டும் கிடையாதுங்க. இந்த செலிப்ரேஷன், இந்த ஃபீவர்ன்றது இந்தியால மட்டும் கிடையாது. உதாரணத்துக்கு சிங்கப்பூர்ல பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி லீவ் கொடுக்குது. எது? ஆகஸ்ட் 14th பா நீங்க லீவ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட்டையும் நாங்க புக் பண்ணி கொடுத்துடுறோம். எது? கூலி படத்துக்கு. டிக்கெட் புக் பண்றது இல்லாம உங்களுக்கு $30 ஃபுட்டுக்கும் நாங்க காசு தரோம், போய் ஜாலியா சூப்பர் ஸ்டார் கூலி படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. எதுக்குன்னா உங்க மென்டல் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ரிலீவ் ஆகிறதுக்கு. இதுதான் தலைவரோட கிரேஸ். உங்களுக்கு லீவும் கொடுத்து, பேடு லீவும் கொடுத்து, உங்களுக்கு ஃபுட் எக்ஸ்பென்ஸ்க்கு காசும் கொடுத்து செலிப்ரேட் பண்ற இடத்துல தான் இந்த கூலி படம் இருக்கு. அதுதான் தலைவரோட கிரேஸ். இது எங்கன்னா நடக்குமா? பாதி இடத்துல, பாதி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல, துபாயிலும் சரி அமெரிக்காலும் சரி, பாதி கம்பெனிஸ் வந்து சூப்பர் ஸ்டாருக்கு வந்து கொடுக்கிற மதிப்பு இது. போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கேரளாலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா காலேஜஸே லீவ் விடுறாங்க. ஏன்னா வந்து நீங்க கட்டஸ்ட் படத்துக்கு இடத்துக்கு போயிட போறீங்க, சோ லீவ் விடுறோம், நீங்க போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்கன்ற மாதிரி டீடைல்ஸ் எல்லாம் வருது. அது எவ்வளவு உண்மைன்னு நமக்கு தெரியல. பிகாஸ் இது என்ன ரிமைண்ட் பண்ணுன்னா, அந்த காலத்துல சக்திமான் பார்க்க வந்து நாங்க வந்து என்ன பண்ணுவோம்னா கட்டஸ்ட் ஓடிடுவோம். ஸ்கூல் எப்படா முடியும், குடுகுடுன்னு வீட்டுக்கு போய் பார்க்கணும் சக்திமான் அப்படின்னு ஓடுவோம். பாதி பேர் ஸ்கூலுக்கு வர மாட்டான். அந்த கிரேஸ் எனக்கு ஞாபகப்படுத்துது. நீங்க கட்டஸ்ட் எல்லாம் போத்தாவில, போங்கடா போய் சூப்பர் ஸ்டார் படத்தை பாருங்கடா அப்படின்ற மாதிரி தான். சோ இன்னும் ஒரு நாள் தாங்க இருக்கு. நம்மவே எங்க போய் பார்க்க போறோம்னு தெரியல. பக்கத்துல இருக்கிற ஹைதராபாத், பெங்களூரு இல்ல சென்னையிலயே எங்கன்னா மல்லு கட்டி பார்த்துடலாமா அப்படின்ற ஒரு இதுல இருக்கிறோம். எப்படியாச்சு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவோம். உங்களுக்கு கண்டிப்பா நாங்க ரிவ்யூவும் கொடுத்துருவோம். எவ்வளவு ஃபாஸ்டா முடியுமோ அவ்வளவு ஃபாஸ்டா ரிவ்யூ கொடுத்துருவோம். கவலைப்படாதீங்க, எல்லாருமே போய் பாத்துருங்க. ஏன்னா டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கலங்க. உண்மையிலே சாமி சத்தியமா சொல்றேங்க, கிடைக்க மாட்டேதுங்க. பாதி பேர் வந்து நம்ம இந்த அனில் குஞ்சூஸ் மாதிரி புக்கே ஆகாம புக் ஆயிடுச்சுன்னு சொல்ற கேரக்டர்ஸ் நம்ம கிடையாது. ஃபர்ஸ்ட் 4 டேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணிட்டாங்க. எல்லாருமே மேசிவ் புக்கிங் பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட் 4 டேஸ். தியேட்டர் ஓனர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 2 வாரத்துக்கு ஓபன் பண்ணி வச்சிட்டோங்க. ஏன்னா வந்து டிக்கெட்ஸ் வந்து அப்படியே ஓபன் பண்ண உடனே சேல்ஸ் ஆகிட்டு போயினே இருக்கு.
ஸோ மிகப்பெரிய பிரம்மாண்டத்துக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு நாள் தான். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்.